ஹலோ காய்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையுமே தமிழன்மோட்டோ யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா எஸ்பி சைன் 125 அந்த மாடலு. ஸோ இவர் மலையில் வந்து சைட் ஸ்டாண்டில் போட்டு வண்டியை நிறுத்தி வண்டி வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்பார்க் ப்ளக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா கழட்டிட்டு ஒரு தேய்ச்சிட்டு திரும்ப போட்டோம், உடனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இல்லை. ஆனால் அவர் வந்து ஜென்ரலாக சில சர்வீசஸும் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்பேர்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஸ்பேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாட்ட போகிறோம். ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம மாற்ற போகிறது ஸ்பார்க் ப்ளக் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கிளச்சு கேபிள், அதுக்கப்புறம் கிளச் லிவர், இது எல்லாமே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்பார்க் ப்ளக் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்பார்க் ப்ளக் கேப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ரேச்சட் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ ரேச்சட் ஹேண்டில் யூஸ் பண்ணி எங்கள் ட்ரெயின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸ்பார்க் ப்ளக் பழைய ஸ்பார்க் ப்ளக்கை வந்து கலட்டுறாரு. பழைய ஸ்பார்க் ப்ளக்கை இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல்லாக வந்து கழட்டி கையில் எடுத்துட்டாப்படி. ஸோ ப்ளக்கு வந்து ஓரளவு நல்லா தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் போகும். பட் இருந்தாலும் வந்து அவர் புது ப்ளக் வந்து வாங்கிட்டு வந்துட்டார். அதனால் புது ப்ளக்கை மாற்ற சொன்னாங்க. அதனால் நாங்களும் சரின்னு சொல்லிட்டு புது ப்ளக்கை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பழைய ப்ளக்கை திரும்ப அவர் கையிலேயே கொடுத்துட்டோம். ஸோ இந்த ஸ்பார்க் ப்ளக்கினுடைய நம்பர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து எப்போவுமே நீங்கள் வாங்கும்போது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்படி எப்பயுமே வந்து ஸ்பார்க் ப்ளக் வந்து மாற்றும்போது ஸ்பார்க் ப்ளக் கேப்பும் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அதையும் வந்து பேரலாக வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பார்க் ப்ளக் வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வண்டியில் ஒன்றும் பெரிய அளவில் வந்து கம்ப்ளைண்ட் அப்படிலாம் கிடையாது. சும்மா ஜென்ரல் சர்வீஸில் ஒரு 4-5 விஷயம் மாற்ற போகிறோம். அதை அப்படியே ஒரு வீடியோ பதிவாக எடுத்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி கீ லாக் போட்டுட்டு நம்ம வந்து சீட்டை வந்து கழட்டிக்கலாம். ஸோ அது இந்த ஏற்கனவே நாங்கள் கழட்டி வச்சுருந்தோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ஃபில்டர் வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே மாற்றிருக்கணும். ஆனால் அவர் மாற்றலை. அதனால் புது ஏர் ஃபில்டர் அவரே வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ வராக் அப்படிங்கக்கூடிய கம்பெனியிலேருந்து தான் வந்து இவர் ஏர் ஃபில்டர் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஏர் ஃபில்டரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பழைய ஏர் ஃபில்டரை வந்து கழட்டிட்டு அந்த இடத்துல இந்த புதுசை வந்து மாட்ட போகிறோம். மேலே இருக்கிற இந்த ரப்பர் பெல்லவை உருவிட்டு இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த 2 ஸ்க்ரூவையும் வெளியில் எடுத்துகிட்டு இந்த பாக்ஸை நம்ம வெளியில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஏர் ஃபில்டர் போர்ஷன் வந்து வந்துடும். இதில் பழைய ஏர் ஃபில்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. ஸோ இந்த பழைய ஏர் ஃபில்டர், இந்த டைப் ஆஃப் ஏர் ஃபில்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணக்கூடாது, அதுலேயே வந்து ரீப்ளேஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி வண்டியிலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டிக்கர் ஒட்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏர் ஃபில்டரை அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே மாற்றிருக்கணும். பட் அவர் வந்து மாற்றலை. ஸோ அவருக்கு வந்து தெரியல, அதனால் அவர் மாற்றலை. ஸோ இந்த புது ஏர் ஃபில்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஏர் ஃபில்டர் பாக்ஸினுடைய அவுட்ரு போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ இப்படி க்ளீன் பண்ணும்போது டஸ்ட்டு வந்து உள்ளே விழுந்துடாமல் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதை வந்து பழைய ஏர் ஃபில்டரை மேலே கவர் பண்ணிவிட்டு தான் முறைப்படி துடைக்கணும். பட் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெயினி வந்து அதை கவர் பண்ணாமல் துடைக்கிறாரு. ஸோ இதை ஃபுல்லாக வந்து நம்ம தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா புது ஏர் ஃபில்டரை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். புது ஏர் ஃபில்டர் போடும்போது அதனுடைய அந்த அவுட்ரு சைடு பூராமே அந்த காடி பூரா கரெக்டாக உட்காந்துருக்கா அப்படின்றத வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் உள் பக்கம் வந்து ஒரு சின்ன ஒரு பெண்டு மாதிரி வரும். அது கரெக்டாக சீட்டிங் ஆகிருக்கா அப்படின்றத மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லது. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம கிளச்சு கேபிள் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் கிளச்சு லிவர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளச்சு கேபிளை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு வந்து கிளச்சு கேபிளை வந்து கீழே வந்து அந்த 2 நட்டு வரும். அந்த 2 நட்டையும் வந்து நம்ம ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கேபிளை வந்து இப்படி அடி வழியாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கேபிளை வந்து தனியாக வந்து எடுத்துடலாம். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மேல் போர்ஷன் வழியாக வந்து நம்ம உருவுறோம். ஸோ உருவும்போது இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா கேபிள் ரூட்டிங் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வண்டிக்கு வண்டி வந்து கேபிள் ரூட்டிங் வந்து நீங்கள் கழட்டும் போதே பார்த்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த கேபிள் ரூட்டிங் வந்து நம்ம ப்ராப்பராக பார்க்கல அப்படின்னா நமக்கு வந்து கிளச்சு கேபிள் மாட்டி முடிச்சதுக்கப்புறமும் வந்து நமக்கு ப்ராப்பரான ஒரு ஃபீல் வந்து இருக்காது. கிளச்சு பிடிக்கும்போது வந்து ஒரு ஃபீல் இருக்காது. இல்லை சில சமயம் வந்து கிளச் வந்து டிஸ்என்கேஜ் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது நம்ம லிவர் பிடிக்காமையே பிடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இல்லை ஹாஃப் லிவர் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக திருப்புறப்போ மட்டும் வந்து நமக்கு கிளச் வந்து டிஸ்என்கேஜ் ஆகக்கூடிய ஃபீல்லாம் வரும். கேபிள் ரூட்டிங் வந்து ப்ராப்பராக பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா. ஸோ இந்த பர்டிகுலர் வண்டியில் ப்ரீவியஸாக மாட்டினவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடு வரக்கூடிய ஹூக் வழியாகவும் கொண்டு போய் லெஃப்ட் சைடு வழியாக வரக்கூடிய ஹூக்லையும் உள்ளே கொடுத்து அதுக்கப்புறமா வந்து கிளச் கேபிள் வந்து மாட்டியிருக்காங்க. ஸோ இப்படி வந்து மாட்டக்கூடாது. நமக்கு வந்து இதில் மேலே இருந்து ஃபோர்க் வழியாக உள்ளே வர்றது, அடுத்து டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியினுடைய ரைட் சைடு வரக்கூடிய அந்த கிளாம்ப் வழியாக உள்ளே வந்து போய் தான் மாட்டணும். பட் இவங்க வந்து ஏற்கனவே மாட்டியிருக்கிறவங்க இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கிறோம். இப்போ பழைய கேபிளை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து வெளியில் எடுத்தாச்சு.
புது கேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மாற்ற போகிறோம். புது கேபிள் மாற்றுறதுக்கு முன்னாடி கிளச்சினுடைய அந்த லிவரை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ கிளச் லிவர் ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஜாப் தான். ஜஸ்ட்டு வந்து இந்த போல்ட் அண்ட் நட்டை மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா லிவர் வந்து நமக்கு வந்து தனியாக எடுத்துக்க முடியும். தனியாக கையில் வந்துடும். ஸோ இந்த மவுண்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளாம்பில் இருக்கக்கூடிய நட்டை லைட்டாக லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லிவர் போர்ஷனை ஸ்லைட்லி நம்ம வந்து பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பெண்ட் பண்ணும்போது நமக்கு டூல் வந்து ப்ராப்பராக உட்காரும். சில சமயம் வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய பாஸ் லைட் சுவிட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூல் உட்கார விடாமல் இடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்லைட்லி வந்து டிகிரியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக நம்ம டூலை வந்து ப்ராப்பராக சீட் பண்ணி நம்ம வந்து லூஸ் பண்ணி கழட்டினோம் அப்படின்னா லிவரை வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த லிவரை வந்து நம்ம கழட்டி தனியாக எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு பதிலாக வந்து புது லிவரை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் எப்படி ரிமூவ் பண்ணோமோ அதே மாதிரியே திரும்ப வந்து புது லிவரை வச்சு நட் அண்ட் போல்ட்டை போட்டோம் அப்படின்னா வந்து இந்த வேலை வந்து முடிஞ்சிச்சு. ஸோ ப்ராப்பராக அதிலேயே ஹோல் கொடுத்துருப்பாங்க. அதில் கரெக்டாக வந்து நம்ம நட்ஸ் அண்ட் போல்ட்டை போட்டு உட்கார வைக்கணும். அதில் மேல் பகுதியில் வந்து சில மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாசர் போட தேவை இருக்கும். ஸோ அந்த மாதிரி தேவைகள் இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும் நம்ம வாசர் போட்டு டைட் வச்சுக்கிறது நல்லது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளச் லிவர் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ கிளச் லிவர் வந்து பேக்கில் இருந்து பிரித்து எடுக்கிறாரு எங்கள் ட்ரெயினி ஒருத்தர். ஸோ லிவரை எடுத்துகிட்டு நம்ம வந்து எப்படி வந்து கழட்டினோமோ அதே மாதிரி திரும்ப வந்து மாட்ட போகிறோம். மாட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பழைய கேபிளும் இப்போ வாங்கிட்டு வந்த கேபிளும் வந்து சேம் லென்த்தில் இருக்கா, ரெண்டும் ஒரே கேபிள் தானா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கிறாங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து கேபிள் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் கிளச்சு கேபிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு ரப்பர் வரும். ஸோ அந்த ரப்பரை வந்து புஷ் பண்ணி நம்ம உள்ளே தள்ளி மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எங்கள் ட்ரெயினி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை புஷ் பண்ணி உள்ளே தள்ளி மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய ரப்பர் போடலை அப்படின்னா நமக்கு வந்து அந்த கேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுவில் வரக்கூடிய இன்னர் லைனில் வந்து சில சமயம் மண் ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ரப்பரை வந்து ப்ராப்பராக போட்டு உட்கார வச்சுக்கிறது நல்லது. ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன வழியாக வந்து கேபிளை வந்து கலட்டினோமோ அதே மாதிரி கேபிள் ரூட்டிங் வந்து கொடுக்குறாரு. நான் சொன்னேன் இதில் கலட்டும் போது வந்து கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தது. ஸோ அதை சரி பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ கேபிள் ரூட்டிங் கொடுத்து கிளச்சை வந்து இவங்க மாட்டுறாங்க. ஸோ அப்படியே அந்த பக்கம் வரேன் பாருங்கள். கேபிளை வந்து மேலேருந்து கொடுத்து ஃபோர்க்கினுடைய 2 டியூப் வழியாக சென்டரில் நடுவில் கொடுத்து அதுக்கப்புறமா எடுத்து இங்கே ஒரு கிளாம்ப் இருக்கும் ரைட் சைடு பெட்ரோல் டேங்குக்கு கீழே. அந்த பர்டிகுலர் கிளாம்ப் வழியாக வந்து நம்ம கிளச்சு கேபிள் வந்து வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த கிளாம்ப் வழியாக கொடுத்து அதுக்கப்புறமா தான் கீழே வந்து கிளச் கேபிளை வந்து கொண்டு வராங்க. ஸோ கேபிளை வந்து அடியில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸில் நம்ம எப்படி வந்து ரிமூவ் பண்ணோமோ அதே மாதிரியே வந்து திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அசம்பிள் பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 நட்டு வரும். அந்த 2 நட்டை வந்து நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து டைட் வைக்கணும். எப்போவுமே மேல் போர்ஷன்ஸில் வந்து மேலே இருக்கக்கூடிய லிவர் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாட்டிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து இந்த நட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம டைட் வைக்கும்போது நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளச் லிவரை வந்து ஆப்ரேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ கீழே சும்மா ஒரு பேருக்கு மாட்டிட்டு அதுக்கப்புறமா இப்போ டாப் சைடு வந்து கிளச் லிவரோடைய டாப் லெவலை வந்து மாட்டுறதுக்காக வந்திருக்காங்க ட்ரைனீஸு. ஸோ மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாட்டி முடிச்சிட்டாங்க. மாட்டிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கிளச் வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க கிளச் லெவலை. இப்போ வந்து கிளச் கேபிள் வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, கிளச் லிவர் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்பார்க் ப்ளக் அண்ட் ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி பாலிஷை போட்டு அப்ளை பண்ணிவிட்டு கஸ்டமர் கையில் கொடுக்க வேண்டியதான். அண்ட் இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. வணக்கம்.